students, இப்போ நம்ம பார்க்க போகிறது chapter 6 உடைய continuation part example 6.8 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ example 6.8 உடைய கொஷினை பாருங்கள். In triangle ABC, the point DEF or the midpoint of the sides BC, CA and AB respectively, using vector method, show that the area of triangle DEF is equal to 1/4 area of triangle ABC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து triangle ABCயில் இந்த டயக்ராம் பாருங்கள். ABC triangle, exterior triangle, interior triangle வந்து DEFன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா DEFலாம் வந்து இந்த ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி த பாயிண்ட் டிஇஎஃப் ஆர் த மிட் பாயிண்ட் ஆஃப் சைட்ஸ் பிசி சிஏ அண்ட் ஏபி. ஸோ அப்போ வந்து ஏபி பிசி சிஏவுடைய மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து பிசியோட மிட் பாயிண்ட் வந்து டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிசியில் போயிட்டு டி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சிஏ சைடில் மிட் பாயிண்ட் வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈயை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஏபி சைடில் மிட் பாயிண்ட் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்பை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா யூஸிங் வெக்டார் மெத்தட்னா கிராஸ் ப்ராடக்ட். ஷோ தட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதனுடைய இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இங்கே பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி கன்சிடர் ஓ ஆஸ் தி ஆரிஜின். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஓ வந்து ஆரிஜின் சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ லெட் டிஇஎஃப் ஆர் த மிட் பாயிண்ட் ஆஃப் டிங்கிறது பிசியோட மிட் பாயிண்ட்டு, ஈங்கிறது ஏசியோட மிட் பாயிண்ட்டு, எஃப்ங்கிறது ஏபியோட மிட் பாயிண்ட்டு. அதான் இங்கே சொல்கிறேன். லெட் டிஇஎஃப் ஆர் தி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி சிஏ அண்ட் ஏபி. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ வந்து ஓடி ஈக்குவல் டு எப்படி, ஏன்னா டிங்கிறது மிட் பாயிண்ட், அது எப்படி எழுதலாம்னா ஓடி ஈக்குவல் டு ஓபி ப்ளஸ் OC/2ன்னு எழுதலாம். அதேமாதிரி இ வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியோட மிட் பாயிண்ட் தான் இ. அப்போ ஓஇ எப்படி எழுதலாம்னா OA ப்ளஸ் OC/2. அதே மாதிரி எஃப்ங்கிறது ஏபியோடைய மிட் பாயிண்ட். அப்போ ஓஎஃப் எப்படி எழுதலாம்னா OA ப்ளஸ் OB/2ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இப்போ டிஇஎஃப் உடைய ஏரியா எழுதுகிறேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு 1/2 டிஇ இன்ட்டு டிஎஃப், அதாவது டிஇ வெக்டார் இன்ட்டு டிஎஃப் வெக்டார்னு எழுதுகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு 1/2 டிஇ வெக்டார் இன்ட்டு டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு 1/2. இப்போ டிஇ வெக்டார்னால் எப்படி எழுதலாம்னா ஓஇ வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார்னு எழுதலாம். இன்ட்டு அதே மாதிரி டிஎஃப் வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஎஃப் வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 1/2 எடுத்து எழுதிட்டேன். ஓஇ வெக்டார், இப்போ ஓஇ வெக்டார்னால் எப்படி எழுதலாம்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் OC/2 எழுதிட்டேன். மைனஸ் அதே மாதிரி ஓடி வெக்டார்னா ஓபி வெக்டார் ப்ளஸ் OC/2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஓஎஃப் வெக்டார். இப்போ ஓஎஃப் வெக்டார்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் OB/2 அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ் ஓடி வெக்டார்னா OB வெக்டார் ப்ளஸ் OC/2 அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ டினாமினேட்டரில் ரெண்டு டேர்முமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ காமன் டினாமினேட்டர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ OA வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் மைனஸ் OB வெக்டார் மைனஸ் OC வெக்டார் இன்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், காமன் டினாமினேட்டர் 2 OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் மைனஸ் OB வெக்டார் மைனஸ் OC வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த OC வெக்டாரையும் மைனஸ் ஓசியும் கேன்சல் பண்ணால் நமக்கு வரது OA வெக்டார் மைனஸ் OB வெக்டார்/2ன்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து OB வெக்டாரையும் மைனஸ் OB வெக்டாரையும் கேன்சல் பண்ணால் OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில்
நம்ம அந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணால் இப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது 1/2 OA வெக்டார் மைனஸ் OB வெக்டார் பை 2 இன்ட்டு OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார் பை 2 ஈக்குவல் டு 1/2. இப்போ OA வெக்டார் மைனஸ் OB வெக்டார்னா BA வெக்டார் எழுதலாம். BA வெக்டார் பை 2 இன்ட்டு OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார் பை 2னா CA வெக்டார் எழுதலாம். CA வெக்டார் பை 2ன்னு எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா BA வெக்டார் இன்ட்டு CA வெக்டார் பை 2, வெளியில் 2 தான் இங்கே இருக்கும், 4 கிடையாது, 1/2. அதுக்கடுத்து 1/2 இன்ட்டு 1/2 BA வெக்டார் இன்ட்டு CA வெக்டார்னு வரும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1/4, ரெண்டு நம்பரையும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 1/4. BA வெக்டார் இன்ட்டு CA வெக்டார்ங்கிறது ஆக்சுவலாக BA வெக்டார் இன்ட்டு CA வெக்டார். ஸோ CA வெக்டாருங்கிறது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசியோடைய ஏரியா. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, அப்போ இதுக்கு பதிலாக 1/2, தட் மீன்ஸ் 1/2 BA வெக்டார் இன்ட்டு CA வெக்டார். ஸோ இதில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வெளில எடுத்துரும். ஸோ 2 வெளில எடுத்துனா இது வந்து 1/4 மாறிடும். அப்போ இங்கே 1/4 போட்டாச்சு. அதுக்கடுத்து இங்கே 1/4 வரும். இங்கே வந்து ஆக்சுவலாக இதில் வந்து பை 4லேருந்து ஒரு 2 வெளில எடுத்துனா 1/4. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து BA வெக்டார் இன்ட்டு CA வெக்டார் பை 2ன்னு வரும். ஆக்சுவலாக வந்து இது எதனுடைய ஃபார்ம்லனா ஆக்சுவலாக 1/2 மோலஸ் ஆஃப் BA வெக்டார் இன்ட்டு CA வெக்டார்னு எழுதலாம். ஸோ இது எதனுடைய ஏரியானா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC. பாருங்கள், BA வெக்டார்னால் இதுதான் BA வெக்டார், அதுக்கடுத்து இன்ட்டு CA வெக்டார்னா இதுதான் CA வெக்டார். ஸோ அப்போ இதனுடைய ட்ரையாங்கிள் ஏபிசியோடைய ஏரியா தான் இங்கே இது. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதாவது ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF ஈக்குவல் டு 1/4 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.9. The constant forces 2i vector plus 5j vector plus 6k vector minus i vector minus 2j vector minus k vector act on a particle which is displaced from position 4 minus 3 minus 2 to position 6 1 minus 3. Find the work done. ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, the constant forces, ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் ஏ பார்ட்டிக்கிள். ஒரு பார்ட்டிக்கிளில் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்ட் பண்ணுது. விச் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் ஏ பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் கொடுத்துருவாங்க. இது ரெண்டுமே ஃபோர்ஸஸ். அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து F1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். 2i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபோர்ஸஸை F2ன்னு எடுத்துக்கிறேன். F2 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து F வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்படியே ஜஸ்ட் எழுதுகிறேன். F1 வெக்டார் எழுதிட்டேன். அதுக்கடுத்து F2 வெக்டார் மைனஸ் i மைனஸ் 2j மைனஸ் k வெக்டார்னு எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுகிறேன். 2i மைனஸ் i வெக்டார் i வெக்டார் 5j மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார்னு வரும். 6k மைனஸ் k வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார்னு வரும். சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதாவது விச் இஸ் பார்ட்டிக்கிள் டிஸ்பிளேஸ்டு. பார்ட்டிக்கிள் வந்து இந்த 4 மைனஸ் 3 மைனஸ் 2லேருந்து 6 1 மைனஸ் 3க்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ பொசிஷன் வெக்டார்னா இது வந்து OA வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன், இது வந்து OBன்னு வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை I வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் பாயிண்ட்டை Jவோட மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் பாயிண்ட்டை Kவோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். அதே மாதிரி OB வெக்டார் ஈக்குவல் டு 6i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸோ OA வெக்டார் OB வெக்டார் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுகிறேன்.
ஏன்னா பார்ட்டிக்கல் கொஷினில் பாருங்கள், பார்ட்டிக்கல் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் this point to that point. பார்ட்டிக்கல் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஓஏன்னு எடுத்துக்கிட்டேன், இது வந்து ஓபின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஏபி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி இது வந்து அப்போ ஏபி வெக்டார்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார்னா பொசிஷன் வெக்டார் எழுதியிருக்கோம், அதை எழுதிக்கணும். மைனஸ் ஓஏ வெக்டார் எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் ஆஃப் ஓஏ வெக்டார்னா இதை மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனோம். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் மைனஸ் 4i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3j மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2k. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 6i மைனஸ் 4i. 6i மைனஸ் 4iனா 2iன்னு வரும். அதுக்கடுத்து i ப்ளஸ் 3j 4jன்னு வரும். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 3k ப்ளஸ் 2kங்கிறது ஆட் பண்ணனா நமக்கு மைனஸ் k வரும். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரிங்களா? கொஷினில் பாருங்கள், கொஷினில் வந்து ஃபைண்ட் த ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டனுடைய ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப் இன்ட்டு டி. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் தெரியும், ஃபோர்ஸ் வந்து இங்கே பாயிண்ட் அப் பண்ணியிருக்கோம். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். ஸோ அதை எழுதியாச்சு. டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஸோ அதுவும் எழுதியாச்சு. சரியா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ டாட் ப்ராடக்ட்னா ஐ வெக்டார்னா ஐ வெக்டாரோட தான் மல்டிப்ளை பண்ணோம். ஜே வெக்டார்னா ஜே வெக்டார், கே வெக்டார்னா கே வெக்டாரோட தான் மல்டிப்ளை பண்ணோம். மற்ற மாற்றி மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 0. ஸோ அப்போ வந்து ஐ இன்ட்டு 2i வெக்டார் வந்து 2 ப்ளஸ் 3j இன்ட்டு 4j வெக்டார் வந்து நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 3s are 12 எழுதிட்டு ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் வந்து 1. சரிங்களா? அதே மாதிரி ப்ளஸ் 5k வெக்டார் இன்ட்டு மைனஸ் k வெக்டார்னா மைனஸ் 5k வெக்டார் டாட் k வெக்டார் வந்து 1. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 + 12 மைனஸ் 5ன்னு வரும். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 14 மைனஸ் 5னா 9 யூனிட்ஸ். இதான் வந்து நம்மளுடைய ஒர்க் டன். ஸோ இதான் இதனுடைய ஆன்சர், 6.9 உடைய ஆன்சர். ஸோ அப்போ இங்கே கொஷினில் பாருங்கள், முதல்ல நம்ம கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து F1 F2ன்னு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஆக்ட் ஆன் ஏ பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கலில் ஆக்ட் ஆகுது இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே. அந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அது மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கிவன் ஃபோர்ஸஸ் வந்து F1 F2ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து கேபிட்டல் F வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து AB, அதாவது OB மைனஸ் OA. சரிங்களா? ஸோ அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் டன் ஈக்குவல் டு F வெக்டார் டாட் D வெக்டார். ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து 9 யூனிட்ஸ். இப்போ பாருங்கள் 6.9 பாருங்கள். A particle is acted upon by the forces 3i minus 2j plus 2k, 2i plus j minus k is displaced from the point 1 3 minus 1 to the point 4 minus 1 lambda. If the work done by the force 16 units, find the value of lambda. இது வந்து எக்ஸாம்பிள் 6.9ல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a particle is acted upon the forces. ஸோ பார்ட்டிக்கல் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஃபோர்ஸ் மூலயமா தான் ஆக்ட் ஆகுது, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மூலயமா. ஸோ அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம், அந்த பார்ட்டிக்கல் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா 1 3 minus 1லேருந்து 4 minus 1 லேம்டாவுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு தட் பாயிண்ட். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இஃப் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் 16 யூனிட்ஸ். ஒர்க் டனுடைய ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒர்க் டனுடைய ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 16 யூனிட்ஸ். ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா. ஸோ லேம்டாவுடைய வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இங்கே ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபோர்ஸஸை ஃபஸ்ட் வந்து F1 F2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ F1 ஃபோர்ஸஸ் வந்து
3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார்னு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து F2 ஃபோர்ஸஸ் வந்து 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் k வெக்டார்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும், F வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து F1 வெக்டார் எடுத்து எழுதுகிறேன். 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் F2 வெக்டார் எடுத்து எழுதுகிறேன். 2i ப்ளஸ் j மைனஸ் kன்னு எடுத்து எழுதுகிறேன். அதாவது F1 வெக்டார் வந்து 3i மைனஸ் 2j ப்ளஸ் 2kன்னு எழுதிட்டேன். இங்கே F2 வந்து 2i ப்ளஸ் j மைனஸ் k. இந்த i வெக்டார் சென்டரில் வராது. ஸோ இங்கே மிஸ்டேக்காக i வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ i வெக்டார் வந்து இங்கே வந்து தப்பாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்து அப்போ இந்த i வெக்டாரை விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3i வெக்டார் ப்ளஸ் இப்போ i வெக்டாரோட ஆட் பண்ணணும், j வெக்டாரோட ஆட் பண்ணணும், k வெக்டாரோட ஆட் பண்ணணும். அப்போ 3i வெக்டாருக்கு இங்கே ப்ளஸ் 2i வெக்டார், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5i வெக்டார். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் j வெக்டார், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் j வெக்டார். நெக்ஸ்ட்டு 2k வெக்டாரும் மைனஸ் k வெக்டாரும் ஆட் பண்ணால் k வெக்டார். அப்போ நமக்கு ஃபோர்ஸ் எப்படி வந்திருக்குன்னா F வெக்டார் ஈக்குவல் டு 5i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுடைய பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து OAன்னு எடுத்துக்கணும், இது வந்து OBன்னு எடுத்துக்கணும். அப்போ லேட்டு OA வெக்டார் ஈக்குவல் டு இப்போ வந்து ijkவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ i இன்ட்டு 1 i, அதே மாதிரி i இன்ட்டு 3 3i மைனஸ் kன்னு எடுத்துக்கணும். அதேமாதிரி OB வெக்டார்னால் 4i ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், செகண்ட் பாயிண்ட்டு ஜேவால் மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் பாயிண்ட்டை கேவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4i மைனஸ் j ப்ளஸ் லேம்டா கேன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 4i மைனஸ் j ப்ளஸ் லேம்டா கேன்னு எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் 3 மைனஸ் 1 டு 4 மைனஸ் 1 லேம்டா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் d வெக்டார் ஈக்குவல் டு ab வெக்டார். ab வெக்டார் எப்படி எழுதலாம்னா OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதலாம். இப்போ OB வெக்டாருடைய பொசிஷன் வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 4i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் லேம்டா k வெக்டார் மைனஸ் OA வெக்டார். ஸோ இப்போ OA வெக்டாருடைய பொசிஷனாக OA வெக்டார் ஆன்சர் வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இது கூட மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் k வெக்டார்னு வரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 4i மைனஸ் iங்கிறது 3i வெக்டார் மைனஸ் j வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 4j வெக்டார். நெக்ஸ்ட் வந்து k வெக்டார் வெளில எடுத்தோன்னா லேம்டா ப்ளஸ் 1 k வெக்டார். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஒக்டன், இங்கே கொஷினில் வந்து ஒக்டன் ஈக்குவல் டு 16 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒக்டன் ஈக்குவல் டு 16 யூனிட்ஸ். சரியா? ஸோ அப்போ ஒக்டன் 16 யூனிட்ஸ்னால் ஒக்டனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், F வெக்டார் டாட் d வெக்டார். ஸோ அந்த ஃபார்முலாவை இந்த ஸ்டெப்பில் எழுதிட்டேன், ஈக்குவல் டு 16. இப்போ F வெக்டாருடைய வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் டாட் நெக்ஸ்ட் d வெக்டார். d வெக்டாருங்கிறது 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் 1 இன்ட்டு k வெக்டார். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொன்னால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15. நெக்ஸ்ட்டு மைனஸ் j வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4. அதுக்கடுத்து 1 இன்ட்டு லேம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 15 ப்ளஸ் 4 19 ப்ளஸ் 1 20 ப்ளஸ் லேம்டா 16. அதுக்கடுத்து லேம்டா ஈக்குவல் டு 16 மைனஸ் 20 மைனஸ் 4, லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு வருது. சரிங்களா? ஸோ அதாவது நமக்கு லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு வருது. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா. அப்போ லேம்டா வேல்யூ இங்கே வந்து மைனஸ் 4ன்னு ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ அப்போ முதல்ல வந்து நம்ம கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து F1 F2ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பாயிண்ட்டுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா அதை OA OBன்னு எடுத்துக்கணும்.
சரிங்களா. அதுக்கடுத்து ஒர்க் டன்னு கொடுத்தாங்கன்னா அதில் எஃப்டின்னு எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஃபோர்ஸஸ் வந்து ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸஸ்ன்னு சொன்னால் அது வந்து F1 F2ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பாயிண்ட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஓஏன்னு எடுத்துகிட்டேன். செகண்ட் பாயிண்ட் வந்து ஏன்னா அவங்க பாருங்கள் ஃப்ரம் த பாயிண்ட், ஃப்ரம்னா இதிலேருந்து, டூனா இதுக்கு போகுதுன்னு அர்த்தம். 1 3 மைனஸ் முதல்ல நம்ம தெளிவாக பார்த்துக்கணும், எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு பார்ட்டிக்கிள் வந்து மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஃப்ரம்னா அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு டூனா இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். டு த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஓஏன்னு எடுத்துக்கணும், இது வந்து ஓபின்னு எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஓஏன்னு எடுத்துக்கணும், எண்டு பாயிண்ட் வந்து ஓபின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்த கொஷின் வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு 16 யூனிட். ஸோ ஒர்க் டன்னா நமக்கு தெரியும், ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப்டி. ஸோ அப்போ அந்த எஃப்டியை எழுதி எஃப்டியோடைய வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு லாம்டா ஈக்குவல் டு -4ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.11 find the magnitude and direction cosines of the moment about the point 2 0 -1 of a force 2i vector plus j vector minus k vector whose line of action passes through the origin. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the magnitude and direction கேட்குறாங்க. cosines of the moment about the point 2 0 -1 of force 2i vector plus j vector minus k vector whose line of action passes through the origin. ஸோ மேக்னிடியூடும் டிரெக்ஷன் கேட்குறாங்க. ஆஃப் த மூமெண்ட் உடைய மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன்ஸ், அந்த எந்த பாயிண்ட்டுடைய மூமெண்ட்னா இந்த பாயிண்ட்டுடைய மூமெண்ட் 2 0 -1 உடைய மூமெண்ட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து அதனுடைய ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் k வெக்டார் தான் என்னுடைய ஃபோர்ஸ். லைன் ஆஃப் ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸஸ், இப்போ ஃபோர்ஸஸ் எப்பவுமே எஃப் வெக்டார்னு எடுத்துக்கணும். அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் k வெக்டார்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து பொசிஷன் வெக்டராக எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து பொசிஷன் வெக்டர் எப்பவுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஐயோட மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் பாயிண்ட்டை ஜேவோட மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் பாயிண்ட்டை கேவோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் மைனஸ் k வெக்டார். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டார் வந்து எப்படின்னா, ஸோ நான் 0 வெக்டார் எடுத்துக்கிட்டேன். ஓபி வெக்டார் ஓஐ வெக்டார் ப்ளஸ் ஓஜே வெக்டார் ப்ளஸ் ஓகே வெக்டார். இப்போ வந்து ஆர் வெக்டார் எப்படி எடுத்துக்கிறோம், ஏபி வெக்டார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ ஓபி வெக்டாருடைய வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் ஓஏ வெக்டாருடைய வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் -2i, இதுவும் மைனஸ் சமாளிடும், மைனஸ் ப்ளஸ் கே வெக்டார். சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் -2i வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும், மொமெண்ட் ஆஃப் யோர் ஃபோர்ஸ், ஏன்னா மொமெண்ட்டோடைய ஃபோர்ஸ் தான் இருக்கும், மொமெண்ட்டோடைய மேக்னிடியூடும் டிரெக்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் யோர் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மொமெண்ட் ஆஃப் யோர் ஃபோர்ஸ்னால் அதோடைய ஃபார்முலா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். சரிங்களா. ஸோ அப்போ ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னால் அது எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம மாடலு டிட்டர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். சரிங்களா. இப்போ ஆர் வெக்டார்லேயும் எஃப் வெக்டார்லேயும் எப்படி இருக்குன்னா, ஆர் வெக்டாரில் ஐஜேகே இருக்குது, நெக்ஸ்ட்டு எஃப் வெக்டார்லேயும் என்ன இருக்குது, ஐஜேகே இருக்குது. அப்போ ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னால் ஐஜே வெக்டார். இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஆர் வெக்டார் என்னுடைய ஐ வெக்டாருடைய மேக்னிடியூட் குவான்டிட்டி வந்து -2, கோஎஃபிஷியன்ட் -2, ஜே வெக்டார் இல்லை அப்போ 0, கே வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப் வெக்டார், இப்போ எஃப் வெக்டாருடைய ஐ வெக்டாரில் கோஎஃபிஷியன்ட் 2, ஜே வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1, கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் -1. சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணால் ஐ வெக்டார் இன்ட்டு ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஐ வெக்டாருடைய டிட்டர்மெண்ட்டு பார்த்தோன்னா ஐ வெக்டாருடைய மைனர்னால் இப்போ ஐ வெக்டாருடைய ரோவையும் விட்டணும் காலத்தையும் விட்டணும் நமக்கு வர கிடைக்கிற மைனர் 0 1 1 -1.
இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். 0 -1. அதுக்கடுத்து செகண்ட் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ப்ளஸில் எடுத்துக்கணும், செகண்ட் வேல்யூ மைனஸ், தேர்ட் வேல்யூ ப்ளஸ். அப்போ இது எப்படி எடுத்துக்கணும், ஜேயை வந்து மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு இப்போ ஜேவுடைய மைனர் எடுத்துக்கணும். இப்போ ஜேவுடைய மைனர்னா ஜேவுடைய ரோவையும் விட்டுணும் காலத்தையும் விட்டுணும். ஸோ ரோ அண்டு காலம் விட்டுனா நமக்கு என்ன மைனர் கிடைக்குதுன்னா -2 2 1 -1 கிடைக்கும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 -2 கிடைக்கும். சரிங்களா, 2 -2 0. நெக்ஸ்ட்டு கே வெக்டாரோடைய மைனர் வந்து -2 0 2 1. இதை மல்டிப்ளை பண்ணால் -2 -0ன்னு வரும். அப்போ -2 -0. சரியா, அப்போ -i வெக்டார், அதுக்கடுத்து 2 -2 0 0 ஜே வெக்டார், நெக்ஸ்ட் வந்து -2k வெக்டார். சரியா, அப்போ ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னா என்ன வரும்னா -i வெக்டார் -2 வெக்டார். இதுதான் இதனுடைய மூமெண்ட் ஆஃப் ய ஃபோர்ஸ். அதுக்கடுத்து இப்போ வந்து கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் கேட்குறாங்க. மேக்னிடியூட்னா இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ய மூமெண்ட்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் -i வெக்டார் -2k வெக்டார்னு வரும். -i வெக்டார் -0j வெக்டார் -2k வெக்டார். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துனா -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் -2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். -1 ஹோல் ஸ்கொயர்னா 1ன்னு வரும். இது வந்து 4ன்னு வரும். 1 + 4 √5. சரிங்களா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டிரெக்ஷன் கோசைன்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், கொஷினில் டிரெக்ஷன் கோசைன்ஸ் கேட்குறாங்க. இப்போ டிரெக்ஷன் கோசைன்ஸ்னால் இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆர் கிராஸ் எஃப் இருக்குது தெரியுமா, அதை போயிட்டு மாடுலஸால் டிவைட் பண்ணணும். மாடுலஸ் வேல்யூவாக இப்போ நமக்கு மாடுலஸ் வேல்யூ √5 வந்திருக்குன்னா அதை டிவைட் பண்ணணும். அதாவது -1 ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ -1/√5ன்னு எழுதணும். ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ஜே வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் -0, அதாவது 0ன்னு எடுத்துக்கணும். 0/√5. அதே மாதிரி கே வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -2. அப்போ -2/√5ன்னு எடுத்துக்கணும். இதுதான் டிரெக்ஷன் கோசைன்ஸ். ஸோ அப்போ இந்த கொஷினில் மொமெண்ட்டோடைய மேக்னிடியூடும் கண்டுபிடிச்சிட்டோம், டிரெக்ஷன் கோசைன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, ஸோ அப்போ இந்த கொஷினை பாருங்கள், ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் த மொமெண்ட். ஸோ மொமெண்ட்டோடைய மேக்னிடியூடும் டிரெக்ஷன்ஸ் கோசைன்ஸும் கேட்குறாங்க. அபவுட் த பாயிண்ட் 2 0 -1 ஆஃப் your ஃபோர்ஸ் 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் -k வெக்டார் whose line of action passes through the origin. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து அபவுட் த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டோடைய ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மொமெண்ட்டோடைய மேக்னிடியூடும் டிரெக்ஷன் கோசைன்ஸும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டோடைய ஃபோர்ஸ், அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோர்ஸை வந்து எஃப் வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் -k. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் வந்து பொசிஷன் வெக்டாராக எடுத்துக்கிட்டேன். OE 2i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் -k வெக்டார். அதுக்கடுத்து OB வெக்டார் வந்து 0 வெக்டாராக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் வெக்டாருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணுறேன். AB வெக்டார் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து கொஷினில் வந்து மொமெண்ட்டோடைய மேக்னிடியூடும் டிரெக்ஷன் கோசைன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் ய ஃபோர்ஸ்னால் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், டிட்டர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் எடுத்தால் இதான் என்னுடைய டிட்டர்மெண்ட். ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்ம வர வெக்டார் இதான், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னால் இதான் ஆன்சர். -i வெக்டார் -0j வெக்டார் -2k வெக்டார். ஸோ இதிலேருந்து இதனுடைய மேக்னிடியூட்னா இங்கே மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து டிரெக்ஷன்ஸ் கோசைன்ஸ்னால் இந்த மாடுலஸ் வேல்யூ போயிட்டு ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணி எழுதுறது தான் என்னுடைய டிரெக்ஷன்ஸ் கோசைன்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1. இப்போ பாருங்கள், if A vector and B vector இப்போ பாருங்கள், அதாவது if A vector and B vector are perpendicular. இப்போ A vector B vectorம் பர்பண்டிகுலர்னா அப்போ டாட் ப்ராடக்ட்டில் எப்படி எழுதலாம்னா A vector டாட் B vector ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், 2/6 எக்ஸசைஸ் 6.1 உடைய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்.
prove by vector method. இப்போ இங்கே பாருங்கள், prove by vector method that if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, prove by vector method. vector methodனா கிராஸ் ப்ராடக்ட். that if a line is drawn from the center of a circle. ஸோ அப்போ சர்க்கிளை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், அதனுடைய சர்க்கிள் வந்து ஓன்னு மார்க் பண்ணிட்டேன். a line is drawn from the center of a circle. சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரான் பண்ணுறேன் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் தி கார்டு. கார்டுடைய மிட் பாயிண்ட்டு. ஸோ இதான் ஏபி தான் வந்து இதில் கார்டு. அதாவது சென்டரை பாஸ் பண்ணாத லைன் எல்லாமே கார்டுன்னு சொல்லலாம். சென்டரை பாஸ் பண்ணி போச்சுன்னா அந்த லைனுக்கு டயாமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இப்போ கார்டுனா சென்டரை பாஸ் பண்ணாத லைன். அப்போ பார்த்தோன்னா ஏபி இஸ் ஏ கார்டு. ஸோ சென்டர்லேருந்து ஒரு லைன் வந்து ஏபியோடைய மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரான் பண்ணுறேன், அதாவது ஓசி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தென் த லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு த கார்டு. அந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா கார்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. சரிங்களா? அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். த லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு த கார்டுன்னு சொல்லணும். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் இந்த மாதிரி தான் சர்க்கிள்குள்ளே நம்ம ட்ரையாங்கிள் மேக் பண்ணியிருக்கோம். ஓஏபி இதான் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லலாம், ஓசி பர்பண்டிகுலர் டு ஏபின்னு சொல்லணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஓபியா சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். ஓங்கிறது சென்டர் ஆஃப் எ சர்க்கிள்னு எழுதிட்டேன். அண்டு ஏபிபிஏ கார்டு, ஏபிஎஸ்ஏ கார்டுன்னு எழுதிட்டேன். அப்போ நெக்ஸ்ட்டு லெட் சி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு ஏபி. சிங்கிறது மிட் பாயிண்ட். ஏன்னா கொஷினில் பாருங்கள், கொஷினில் வந்து எ லைன் இஸ் ட்ரான் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கிளோடைய சென்டர் வந்து ஓ, அதுலேருந்து ஒரு லைன் ட்ரான் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா drawn from the center of a circle to the midpoint of chord. கார்டுடைய மிட் பாயிண்ட். இப்போ கார்டுடைய மிட் பாயிண்ட் வந்து சி. ஸோ இந்த சென்டரையும் மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன், அதாவது ஓசி. சரிங்களா? அப்போ கொஷினில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் தென் த லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு த கார்டு. ஸோ இந்த ஓசிங்கிற லைன் வந்து கார்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதிட்டேன்னா ஓபி பி த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஏபி பி ஏ கார்டுன்னு எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து லெட் சி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு ஏபி. சிங்கிறது ஏபியோடைய மிட் பாயிண்ட். அப்போ ஓசி வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ ஓசி வெக்டாருங்க சிங்கிறது மிட் பாயிண்ட். அப்போ ஓசி வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் பை 2ன்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டு ப்ரூவ் ஓசி வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டார். ஸோ ஓசி வெக்டார் இதுதான் ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஓசி வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டார்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன்னா, அப்போ ரெண்டுத்தையுமே பர்பண்டிகுலர்னால் ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார்னு எழுதுகிறேன். ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் எப்படி எழுதுறேன்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதுகிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ஓசி வெக்டார்னால் இங்கே பாருங்கள், ஓசி வெக்டார் எப்படி எழுதிருக்கேன்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் பை 2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். மைனஸ் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ இது எப்படி எழுதுறேன்னா ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இது ஜஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டினாமினேட்டரில் ப்ராடக்ட் பண்ணி பை 2ன்னு எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ ஓபி வெக்டார் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த செகண்ட் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஓபி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார்னு வரும். அதுக்கடுத்து ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார் வரும். அதுக்கடுத்து வந்து ஓஏ வெக்டார் டாட் ஓஏ வெக்டாருங்கிறது ஸ்கொயர், ஓஏ வெக்டார் ஸ்கொயருங்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார் வந்து இங்கே வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டாரும் 0 ஆகிடும். ஸோ அப்போ ஓபி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டார் ஸ்கொயர் பை 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஓபி வெக்டாரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வெறும் ஓபி ஸ்கொயர் வரும். அது மாதிரி ஓஏ வெக்டாரை ஸ்கொயர் பண்ணால் வெறும் ஓஏ ஸ்கொயர் வரும். அதுக்கடுத்து ஓபி ஸ்கொயர் மைனஸ் இப்போ ஓஏ இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ
ஸோ ஏன்னா சென்டர் இது வந்து ரேடியஸ், ஓஏங்கிறது ரேடியஸ், ஓபிங்கிறதும் ரேடியஸ். ஸோ அப்போ ரேடியஸ் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஓஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா ஓபின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல ஓஏக்கு பதிலாக ஓபி ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 வருது. அப்போ ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 0. டாட் ப்ராடக்ட் வந்து 0. ரெண்டு வெக்டார் வந்து டாட் ப்ராடக்டில் 0னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓசி வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டார். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நீட்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரஃப் நோட் எடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.